கைஸ், ஒரு வேளை பார்த்தா நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்தா ஒரு ரொம்ப லாங் ட்ரிப்பாக இருக்க போகுது. ஃபுல் சவுத் இந்தியாவையும் வந்து பார்த்தா நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஃபுல் சவுத் இந்தியானா வந்துட்டு தமிழ்நாடு கேரளா மட்டும்தான், கர்நாடகா கிடையாது. நம்ம எங்கன்னா ஆமாம், ஆஃப் ஆஃப் த சவுத் கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிளேஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து நம்ம கேரளாவில் கொஞ்சம் பிளேஸ். எப்போ பார்த்தாலும் ஹில் ஸ்டேஷனாவே போயிட்டு இருந்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சு. ஸோ அதனால இந்த டைம் லேண்ட் ஏரியா, பீச் ஏரியாவா கவர் பண்ணிக்கலாம். இன்னும் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போயிட்டு நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா வந்து பரோட்டா, ஜிகுர்தண்டா அதான் நம்ம சாப்பிட போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு டைம் இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஸோ டைம் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா நம்ம வந்து திருச்செந்தூர் போக போகிறோம். ஸோ அடுத்தது என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ் சொல்கிறேன். பிளேஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஹைவே திருச்சி ரோடு ஏரியாச்சு. இப்போ நம்ம திருச்சி ரோட்லேயே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தோன்னா பல்லடம், நம்ம வந்து பல்லடம் பக்கத்துக்கு போகும்போது பார்த்தோன்னா மதியம் வந்து சாப்பாடு வந்து பார்த்தோன்னா வீட்டிலேருந்து வந்து பார்த்தோன்னா அம்மா வந்து சாப்பாடு வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க மதிய சாப்பாட்டுக்கு மட்டும். ஸோ அந்த மதிய சாப்பாடை வந்து நம்ம வந்து ஒரு வாரமாக நிப்பாட்டி சாப்பிட்டு ஒரு பல்லடம் பக்கமாக போயிட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா தாராபுரம். ஸோ தாராபுரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் போடலாமான்னு தெரில. பட் எனக்கு டயர்ட் ஆச்சுன்னா அப்பப்போ நிப்பாட்டி வந்து ஒரு பிரேக் போட்டுட்டு தான் போவோம். எனக்கு நிறைய பிளேஸ் கவர் பண்ணணும், நிறைய வந்து என்ஜாய் பண்ணணும். சும்மா டிரைவிங் மட்டும் இருக்காது, என் கூட சேர்ந்து நீங்களும் இருக்காது நிறைய பிளேஸ் போவோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. மறக்காம புதுசாக நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரை போறேன் தெரியுமா? நானும் தான் திருச்செந்தூர் போறப்ப வந்து அந்த வழியா ட்ரெயின்ல பாஸ் பண்ணிருக்கேன், தவிர மதுரை போனது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் போய். ஓகே, நான் மதுரை போயிருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் போயிருக்கேன் சின்ன வயசுல போயிருக்கேன். அந்த அப்பா அம்மா கூடலாம் வந்து பார்த்தோன்னா திருச்சி, ராமேஸ்வரம்லாம் போகும்போது அந்த மாதிரி போயிருக்கேன். ஆனால் வந்து நம்ம நினைவு தெரிஞ்சக்கப்புறம் போகிறது பார்த்தோன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம பலினோவில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க. நம்ம வந்து ட்ரெயினில் போகிறதா தான் பிளானு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்க்கும்போது வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு. இந்த பேக்கரியில் வந்தோம்மா, நம்ம பாட்டிக்கு வந்து விளாக் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற, இல்லைக்கா விளாக் எடுக்கிறோம் அப்படின்னோமா. அப்போ நாங்களும் வருமில்ல, இல்லைக்கா அப்படிலாம் வந்து நம்ம கேட்காமலாம் போட மாட்டோங்க்கா, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறவங்க மட்டும் தான் எடுப்போம் அப்படின்ட்டு. சரிங்க. ஸோ இந்த பேக்கரி இருக்குன்னா வந்து நம்ம பல்லடம் டு பைபாஸ், பல்லடம் கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் போகிற பைபாஸ் ரோட்டில் இருக்குது. ஓகேங்க. ரொம்ப பசி, அதனால் வந்து காருக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டோம். வீக்கெண்ட் செஞ்சு கொடுத்த அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் வந்து இங்கேயே வாரமாக நிப்பாட்டி சாப்பிட்டு போகிற பிளானு. நான் கொஞ்சம் தூரம் இன்னும் இங்கே போனோம்னா இந்த தாராபுரம் ரோட்டில் நல்லா சீனிக்கான பேசிக்கலாம் உட்காந்து சாப்பிட்டான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம மேடம்க்கு பயங்கர பசி பிடிச்சி போட்டுருக்குது. அம்மா என்னென்ன செஞ்சு கொடுத்து ஆனால் வந்து அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வித் வெங்காயத்தொக்கு. ஸோ இது ஒயிட் ரைஸ் இங்கே இருக்குது நம்மகிட்ட. இனிமேட் நம்ம ஒன்று வாங்கணுமே, கார்லேயே வந்து பார்த்தோன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்கும். ஆமாம். ஓகே கைஸ், நான் வந்து சாப்பிட்டு வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா வந்து பல்லடத்துலேருந்து தாராபுரம் ரோடு வந்து ஏறிட்டோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஏரியா. வந்து பார்த்தோன்னா வந்து ஃபுல் காற்றடிக்குது. இப்போ பாருங்க, கதவை திறந்து இருக்கு பாருங்க, செம்மையாக காற்று. ஏரியாலாம் செம்மையாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து வீடியோஸ் வர போகுது. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நல்லா நிறைய பிளேசஸ் எல்லாம் காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பிடிக்கணும், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, அந்த மேகமூட்டத்துக்கு அப்படிங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, நோட் பண்ணுங்க. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. மேகம் வந்து பார்த்தா வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது. நிறைய வந்து பாருங்கள் இந்த சின்ன சிட்டுக்குருவி மாதிரிலாம் பயங்கரமாக பறந்துட்டு இருக்குது. அப்படியே பார்க்கும்போது மேகமும் நகருது, நம்மளும் சேர்ந்தபடியே வந்து கூடயே நகர மாதிரி செம்மையாக இருக்குது.
தாராபுரம் பக்கத்தில் வர போகிறோம். ஸோ தாராபுரம் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மதுரை அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மதுரைக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து டூரிஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகிறத பிளான். ஸோ பார்த்தோன்னா வந்து இங்கே விண்ட் மில் மாதிரி தெரியுது. இந்த ஏரியாவில் நிறைய விண்ட் மில் எடுத்துட்டோம். இந்த மாதிரி இது தெரியும் நிறையா இருக்குது. விண்ட் மில் இருந்துச்சு. இங்கே பயங்கர கோபமாக இருக்கிறாங்க. சண்டை போட்ட 2 பேர். இங்கிருந்து பார்த்தா வந்து நம்ம தாராபுரம் வந்து பொள்ளாச்சி இப்படி போகலாம் போல இருக்குது. இப்படி போனால் பொள்ளாச்சி ஒரு 54 கிலோமீட்டர் மாதிரி போட்டுருக்குது. இந்த மாதிரி போகலாம் போல. நாங்கள் ஒரே ஒரு டைம் வந்திருக்கோம். நானும் நிமியும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஏரியா வந்திருக்கோம். எப்படி வந்தோம் நம்ம இங்கே ஒரு டைம் வந்தோம். இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கடையில் வந்து இட்லி சாப்பிட்டோம். விண்டு பில்லாம் செம்மையாக இருக்குல்ல, தெரியுது நிமி? செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு பிடிச்ச பர்சன் இப்போ ஒரு கோவமாக இருக்கும் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனால் செம்ம. இந்த பாட்டு கேட்டீங்களா? வெண்மதி வெண்மதி ஏனில்லே பாஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் சரி நல்லா இல்லை. நான் இந்த போல் கொட்ட டெம்பர் கொஞ்சம் நல்லா இல்லை. இங்கே பாருங்கள் 2 சைடு பார்த்தோன்னா பயங்கரமாக தென்னை மரம் அதுன்னு சொல்லிட்டு செமையாக இருக்குது. எனக்கு இந்த தாராபுரம் ரோட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் தான். நாங்கள் பழனிக்கு போகும்போது ஒரு டைம் வந்து நம்ம ஸ்கூட்டிலேயே வந்தோம். இனிமேல் எனக்கு ஒன்று தெரியுமா, நான் என்னுடைய ஸ்கூட்டி வந்து பார்த்தோன்னா 1 lakh கிலோமீட்டர் டச் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். 1 lakh கிலோமீட்டர் டச் ஆகிட்டு அது ரீசெட் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா வந்து 800 அந்த மாதிரி இருக்குது. இந்த வழியிலே நான் வந்து பழனி போனேன். ஸ்கூட்டிலேயே போனேன் நான். நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து கருத்துச்சு. அப்புறம் பாம்பு தொழில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி திருப்பி ரெடி ஆச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் சசிகார் பையன் இருக்கிறான். ஸோ இங்கே பாருங்க நம்மக்கிட்ட தாராபுரத்துக்கு 27 கிலோமீட்டருக்கு, திண்டுக்கல் 96, மதுரை 148 கிலோமீட்டரு. ஸோ இன்னும் பார்த்தோன்னா மதுரைக்கு 150 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நினைக்கிறேன். இது பாருங்க ஃபுல்லாக தென்னை மரம் தான். இந்த பொள்ளாச்சி ஏரியாவே தென்னை மரம் தான். தென்னை மரம் தான் இருக்குது. நல்லா காற்று. விண்ட் மில் அங்கே நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில். இப்படியே வந்துட்டு தாராபுரம் வந்து சேர்ந்துட்டாங்க. காப்பி ரைட்ஸ் வந்துடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராபுரம் வந்துட்டேங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தா வந்து ஒரு கூட எங்கே திண்டுக்கலுக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. திண்டுக்கல்ல போய் வந்து ஒரு ஸ்டாப் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். திண்டுக்கல் மதுரை ஜில்லா. எனக்கு அந்த சாங் இதெல்லாம் காட்டாத. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு திண்டுக்கல் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான். நான் இங்கே தான் இப்போ சஜிதா மேரேஜ் வரும்போது இங்கே இருந்தால் வந்து என்னால் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. என்னது திண்டுக்கல் சொன்னேன்? அந்த திண்டுக்கல் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் தானே? எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆமா, அதுல அந்த பாட்டுலயே சொல்லுவாங்க திண்டுக்கல் திண்டுக்கல் மதுரை ஜில்லா எனக்கு. ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். அது என்ன சாங்னா திண்டுக்கல் சாரதி மூவி. இவன் கருணாஸோட மூவி இருக்குல்ல, அதான் அந்த டைம்ல ஹிட். பழனி போற மாதிரி போயிருக்கோம். லாஸ்ட் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன். இல்ல இங்கயா இல்ல வந்து இதை தாண்டியா எனக்கு கரெக்டா தெரியல. விவேகம் எனக்கு தெரிஞ்சு இப்படி போனாதான் பழனின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா வந்து டைம் பாடுங்க. காதல் கடிதம் தீட்டவே வேகம் எல்லாம் காகிதம் வானில் நீளம் கொண்டு வாமையம் தீண்டிடும் சந்திரனும் சூரியனும் மஞ்சள் காரர்கள் இரவு பலன் எப்பொழுதும் மஞ்சள் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே வேகம் எல்லாம் காகிதம். ஓகே, நம்ம வந்து பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறோம். என் கூட வந்தால் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் நம்ம வந்து ஒட்டஞ்சத்திர பக்கம் வந்துட்டோம். இன்னும் மழை பெய்ஞ்சதே தான் இருக்குங்க. மழை வந்து பார்த்தோன்னா வந்து சும்மா அப்படியே வந்து அந்த ட்ரிசில் ஆகிட்டே தான் இருக்குது. ஒட்டஞ்சத்திர பக்கம் வந்துட்டோம். ஒரே ஸ்ட்ரெச் எங்கேயுமே நிப்பாட்டல. கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் அவுட்ரு வந்து நிப்பாட்டினோம். வீட்டில் சாப்பாடு ஏரியா நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மலை பாருங்க செம்மையாக இருக்குது. தெரியல, எனக்கே தெரியல. இது வந்து மதுரைக்கு பார்த்தா இன்னொரு 80 கிலோமீட்டர் இருக்காமா. அதாவது
உங்கள் ஊருக்கு போகிற டிஸ்டன்ஸா? ஸோ பின்னாடி பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் செமையாக இருக்குது. நமக்கு இன்னும் இங்கேருந்து பார்த்தோன்னா வந்து மதுரைக்கு ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, ஓகே ஓகே. ஸோ மதுரை பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா வந்துமே நமக்கு ஒரு ரோட்டு மேலேயே வந்து வித்துட்டுருக்குறாங்க. இது 1/4 கிலோ கொடுங்கக்கா. கொய்க்கா காக்குவாங்க. இது போதுங்கக்கா. இது 1/2 கிலோ. இல்லை நாங்கள் வந்து அதுவும் வாங்குறோங்க்கா, அதனால கொய்யாக்கா 1/4 கிலோ போட முடியாது, 1/2 கிலோ தான். 1/2 கிலோ எவ்வளோங்க? 1/2 கிலோ 60 ரூபா. சாக்கு அக்கா, பழுப்பு தப்பு. அக்கா இங்கே வாஷ் பண்ணிக்கிட்டுங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம மதுரை என்ட்ரு ஆகிட்டோம். அடுத்தது பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல பரோட்டா கடை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கோயிலுக்கு போகிறங்காட்டிக்கு நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட முடியும். ஆனால் வந்து வெஜ் பரோட்டா வந்து நல்லா இங்கே நல்லா ஃபேமஸாக இருக்கும். அங்கே வந்து போயிட்டு ஆளுக்கு நானும் நீங்கள் பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் டுவேர்ட்ஸ் திருச்செந்தூர் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே 2 இங்கே 2 சொன்னீங்க. 2 போதும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்க செம்ம பன் பரோட்டா. பயங்கர சரி வந்துட்டு வெஜ் பரோட்டா சாப்பிட்றோம்.